ஆமாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி சிலுச்சிலுன்னு காற்று வந்துச்சு. எங்கே பார்த்தாலும் சுற்றி மக்கள் இருந்துகிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் ஒரு காளை மாடு வச்சு ஒரு கேமரா வச்சு அதில் நின்று நெய்தல்னு எழுதி ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருந்தாங்க எல்லோரும். சின்ன குழந்தைங்க யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களாம் வச்சு பிடிச்சிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே மூவ் பண்ணி நடந்துகிட்டு இருந்தேன். அப்படி சுற்றி முற்றி பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா குள்ளுன்னு காற்று வந்துச்சு. அதான் மெயினுங்க. பண்ணாக இருந்துச்சா, இதுதான் அந்த ஸ்டேஜ். இந்த நாட்டுப்புற பாடல் ஒழிக்கின்ற அந்த ஸ்டேஜ் பார்த்துக்காங்க. இந்த பக்கம் நாட்டுப்புற பாடல் ஒழிச்சிட்டு இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே மக்கள் நடமாடிட்டு இருந்தாங்க. ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஃபுட் கோர்ட்டு, ஒரு சைடு பார்த்திங்கன்னா கைவினை பொருட்கள், அப்புறம் துணி வகைகள், மரஜாமான்கள், இந்த மாதிரி நெசவு பொருட்கள் இருந்துச்சு. விவசாய பொருட்கள், விதைகள், அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. அப்படி நச்சுன்னு மக்கள் வந்து ஒவ்வொன்றையும் பிடிச்சதை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. பனை ஓலையினால் செய்யப்பட்ட சில பொருட்கள் இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அது வந்து நம்மளுடைய சின்ன வயசு ஞாபகத்தை ஏற்படுத்தியது. நாங்கள் மெஞ்ஞானபுரத்தில் இருக்கும்போது பனை ஓலையினால் நானே இந்த தொப்பியெல்லாம் பின்னியிருக்கிறேன். ஸ்கூல் படிக்கும்போது சின்ன வயசில் அது பிடிச்சி தலையிலலாம் வச்சு பக்கத்தில் அதை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட கேட்டு கேட்டு நானும் பண்ணுவேன் இன்ட்ரெஸ்ட்டாக. அப்படி வாங்கி அந்த தொப்பி விட்டுட்டு போக மனசே இல்லை. ஒரு மலரும் நினைவுகள்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல, அதை கடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடுத்ததை பார்க்க போயிட்டோம். அப்பவும் மனசு கேட்கலங்க. மறுபடியும் திரும்பி வந்து அந்த பனவோல தொப்பியை வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு அதை வாங்கி தலையில் வச்சு பார்த்து அப்படி ஒரு ஹாப்பியை பார்க்கணுமே. ஆஹா.